கடும் போக்கு அப்படின்ற ஒன்றை பேசும்போது அண்மை காலத்தில் நடக்கிற சில டெவலப்மெண்ட்ஸை பேசாம இருக்க முடியாது. இப்ப சிரியா, ஐஎஸ், நீங்களாம் கூட தீவிரவாத அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை நாங்க நடத்தணும், ஒரு மாதம் முழுக்க நடத்தணும்னு கூட கடந்த முறை வந்திருந்த போது பகிர்ந்து கொண்டீங்க. ஆனா சிரியாவுக்கு, ஐஎஸ்க்கு சில இளைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கூட போறாங்க, கேரளத்திலிருந்து போறாங்க, தெலுங்கானா ஆந்திரா பகுதியிலிருந்து போறாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யப்படுறதா போலீஸ் அறிவிக்குது. அங்க சென்றவருடைய நிலைமை தெரியல, சிலர் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது. இப்ப நமக்குள்ள எழக்கூடிய கேள்வி அப்படின்றது என்னன்னு சொன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியான போக்குகள் இல்லை. அப்போதும் இஸ்லாம் அப்படின்ற நம்பிக்கைகளை கொண்டிருந்தவர்கள் அதே நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. ஆனால் இந்த கடும் போக்கு அப்படின்ற ஒன்று இன்னைக்கு சில இளைஞர்களுக்கு அவங்களுடைய செயலை பார்க்கிற போது கவலை தரக்கூடியதாக நமக்கு இருக்கு. இப்ப ஒரு மதம் சார்ந்த ஒரு பயங்கரவாதம், அதுல சில இளைஞர்கள் போறது, அவங்க மற்ற ஒரு கிரிமினல் குற்றச்செயலை செய்யறாருன்னா அவருக்கு தண்டனை உண்டு அப்படின்னு தெரிந்து அந்த குற்றத்தை செய்யறார். ஆனால் மதத்தின் பெயரால் அதை செய்யறவங்க தமக்கு சொர்க்கம் காத்திருக்கு அப்படின்ற நம்பிக்கையில அதில் ஈடுபடுறாங்க. இப்படி இந்த இளைஞர்கள் இந்த வழிகளில் போறதுல இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய கடும் போக்கை வற்புறுத்தக்கூடிய தலைவர்களுக்கு பங்கு இல்லையா? அதாவது கடும்போக்கு என்பதை ரெண்டு வகையா நீங்க பார்க்கணும். கொள்கையை கடுமையா சொல்றதுங்கிறது ஒரு வகை, அதை நீங்க கடும்போக்குங்கிறீங்க. அது ஆயுதம் தூக்கு, அடி உதன்னு சொல்றது ஒரு கடும்போக்கு. அந்த மாதிரி சொல்வார்களே ஆனால் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. எங்களுடைய கடும்போக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, முழு அளவுக்கு இஸ்லாத்தை கடைபிடியுங்கள், தொழுங்கள், நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், தீமையை செய்யாதீங்க, புகைப்பிடிக்காதீங்க, மது அருந்தாதீங்க. இது மாதிரியான ஒரு கடும்போக்கு ஒருத்தனை ஆயுதம் தூக்க வைக்காது, ஆயுதமும் தூக்காதீங்க. அந்த கடும்போக்குல எது வரும்னு கேட்டா, ஒரு மனிதனை கொலை செய்தால் உலகத்தையே கொலை செய்தவன் மாதிரி என்று குரான்ல இருக்கிறது, அதை கடைபிடிங்கன்னு சொல்றோம். அதனால இந்த கடும்போக்கு என்பது ஒரு கொள்கையை தீவிரமாக பிரச்சாரம் செய்யறோம் இல்லையா, அது கண்டிப்பா அது தடுத்து நிறுத்தும். தமிழகத்தில் அது மாதிரி உள்ள ரொம்ப குறைவா இருப்பதற்கு எங்களுடைய பிரச்சாரம் முக்கியமான காரணம்னு சொல்லலாம். தமிழகத்திலேயும் ஆடிட்டர் ரமேஷ் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்ப கூட கோவையில சசிகுமார்னு ஒரு இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஃபாரூக் என்கிற ஒரு நாத்திகர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்ப நீங்க பெரிய அளவு கோவை கலவரம் ஒரு எதிர்வினை அந்த மாதிரியான அளவிலானது இல்லைன்னு சொன்னா கூட, அங்கொன்றும் இங்கொன்றுமான வன் செயல், ஒரு உயிரை மாய்க்கிற செயல் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாமே இந்த இளைஞர்கள் இந்த மாதிரியான கடும் போக்குனால அவங்க உந்தப்படவே இல்லை. அவங்க தாமாக அந்த ஹதீஸ மற்ற மத கோட்பாடுகளை படிக்கிறதுனாலயே அது வந்துடுறாங்க, அல்லது அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு மட்டும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, நான் இல்லவே இல்லைன்னு சொல்லல, குறைவுன்னு தான் சொல்ல வந்தேன். நீங்க சொன்ன அங்கொண்டு இருக்கலாம், ஒண்ணு அது ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னு கேட்டா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த சில கொலைகள், அதுல எந்த ஒன்றிலாவது எங்களுடைய கடும்போக்கு இயக்கத்தை சேர்ந்த யாராவது இருக்கிறாங்களா? எங்களை கடும்போக்குன்னு சொல்றீங்கல்ல, தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களால் இவர் கொல்லப்பட்டாரு, இவங்களுடைய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டவர், எங்களோட இருந்தவர், உறுப்பினராக இருந்தவர், அப்படி பார்க்க ஒருத்தர் கூட கிடையாது. இந்த 20-30 வருஷ வரலாற்றில் எங்கள் அமைப்பிலிருந்து ஒருவர் அந்த செயலை செய்யலை என்று சொன்னால் எங்களுடைய அந்த அர்த்தத்தில் கடும்போக்குமீங்க. ஆனா சில பேர் பேசுறாங்க, போடக்கூடாது பேசுறவர்கள் சில பேர் இருப்பாங்க. அவர்களுடைய அந்த கடும்போக்கு ஒருத்தனை தூண்டிவிடும். எங்களுடைய கடும்போக்கு அந்த செயலை செய்வதை தடுக்கும். எங்க கடும்போக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, தப்பு செய்யாத கொலைதான் பெரிய பாவம். நபிகள் நாயகத்திற்கு கேட்கும் பொழுது பெரிய பாவங்கள் எதுன்னு கேட்கும்போது 7 சொல்றாங்க. முதலாவது இறைவனுக்கு இணை கற்பித்தல், அதாவது அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறோம்ல, அந்த டாபிக் ஃபர்ஸ்ட். இரண்டாவது கத்லுன் நஃப்ஸ், கொலை செய்தல், உயிரை கொலை செய்தல். அப்ப உயிரை கொலை செய்தல் இரண்டாவது இடத்தில் பெரும்பாவம் எங்க மார்க்கம் சொல்லும் பொழுது, இதை நாங்கள் கடும்போக்காக எங்க மக்கள்கிட்ட முன் வைக்கும்போது எப்படி ஆயுதம் தூக்குவான், அவன் எப்படி கொலை செய்வான்? அதனால செய்யல. எங்களுடைய பிரச்சாரத்தினால் ஒரு கொலையும் நடந்தது கிடையாது. இன்னைக்கு